கத்தாதீங்க. சாரிங்க, வெரி சாரிங்க. நான் ஒரு ஆபத்துல இருக்கேன். தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க. உங்களை என் சிஸ்டரா நினைச்சு ஹெல்ப் கேட்கிறேன், ப்ளீஸ்ங்க. என்ன சொல்றீங்க? உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்? என்ன சில பேர் கிட்னாப் பண்ணி வச்சிருந்தாங்க. நான் உங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி இங்க வந்து மறைஞ்சிருக்கேன். என்னங்க சொல்றீங்க? உங்களை கிட்னாப் பண்ணிட்டாங்களா? யாருங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. என் பேர் அசோக். நான் இது வரைக்கும் என் அம்மாவை பார்த்ததே இல்லை. அவங்கள பார்க்கறதுக்காக தான் ஃபாரின்ல இருந்து சென்னைக்கே வந்தேன். வந்த இடத்துல தான் என்ன இப்படி பண்ணிட்டாங்க. ப்ளீஸுங்க, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சரி, என்ன ஹெல்ப் வேணும்? என் அம்மா பேரு சுபத்ரா, என் அப்பா பேரு பாஸ்கரன். என் ஃபேமிலியோட ஃபோன் நம்பர், அட்ரஸ்ன்னு எதுவுமே எனக்கு தெரியாது. நான் வெளியே போனா எனக்கு ஆபத்து இருக்குங்க. எனக்காக போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர வைக்க முடியுமா? ப்ளீஸுங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். என்னங்க நீங்க பிரச்சனைன்னு சொல்லி என்கிட்ட ஹெல்ப் கேக்குறீங்க. உங்களுக்கு போய் நான் ஹெல்ப் பண்ணாம இருக்க முடியுமா? நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. என் அப்பாவும் போலீஸ் தான். நான் வேணா அவருக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. முன்ன பின்ன தெரியாது எனக்காக நீங்க எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க தெரியுமா? உங்களை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். என்னங்க நீங்க மனுஷனுக்கு மனுஷன் ஹெல்ப் பண்ணாம இருக்கலாமா? நீங்க நான் கூப்பிடாம வெளியே வராதீங்க. நீங்க இங்கே இருங்க. நான் போய் போலீஸோட இங்க வரேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகேங்க, தேங்க்ஸ். சரி, நீங்க இங்கே உட்காந்துருங்க. ஓகேங்க. இடத்திலேயே இன்னொருத்தனை கொண்டு வந்து வச்சிருக்கேன். அவனதான் அசோக்னு உன் குடும்பமே நம்பிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு அந்த டூப்ளிகேட் அசோக் இருக்கால, அவனுக்கு தான் கல்யாணம். ஏய், நீ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மைதான். ஆனா ஒரு விஷயத்துல உன்னை பாராட்டணும். எப்படியோ சாக போறதுக்குள்ள உன் குடும்பம் ஒன்னா இருக்கிற இடத்துக்கு வந்துட்ட பாரு. நீ ரொம்ப லக்கி. படி பாவி, இத்தனை நாளா நான் என் அம்மாவை பார்க்காம இருக்கிறதுக்கு நீதான் காரணமா? ரவுடிங்களை வச்சு கடத்தி என்ன டார்ச்சர் பண்ணது நீதானா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. நான் பேசுற டயலாக் எல்லாம் நீ பேசக்கூடாது அசோக். எப்படியோ உன்னை யாரு கடத்தி வச்சிருக்காங்க, எதுக்காக கடத்தி வச்சிருக்காங்கன்னு ரொம்ப குழப்பத்துல இருந்திருப்ப. ஆனா இப்போ அதுக்கெல்லாம் ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிலோடையே பக்கத்துல இருந்தும் உன் அம்மாவை பார்க்க முடியாத வழியோடவே செத்துப்போ. உன்ன மாதிரியே உன் குடும்பம் மொத்தத்தையும் ஒரு நாள் நான் அழிப்பேன். அது வரைக்கும் இந்த ஸ்ரீஜா ஓய மாட்டா. உன்னோட மொத்த குடும்பமும் என் காலுக்கு அடியில தான். அப்படியே தரையோட வச்சு நசுக்காம இந்த குடும்பத்தை விட்டு நான் போக மாட்டேன். ஸ்ரீஜா, யார் இது? இவன் தான் உங்க மூத்த மருமக அசோக். ஐயோ, என்ன இப்படி பண்ணிட்ட? வலவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம போய் கயிறு எடுத்துட்டு வாங்க. போங்க. இந்த கட்டுங்க. நானா? எல்லாம் என்னையே சொல்லு. இப்ப என்ன ஸ்டேஜா பண்றது? அக்கா, அப்படியே தூக்கிட்டு
நம்ம பின்னாடி வழியா போயிடலாம் வாங்க தூக்குங்க. தூக்கணுமா? அசோக்க விஷால் அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்திட்டாரு. அண்ணா விஷால் அவரோட தம்பின்னு தெரியாம அசோக் விஷால் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாரு. என்னக்கா அசோக் தப்பிச்சிட்டாரா? இப்போ என்னக்கா பண்றது? ஏய் நீ பயப்படாத. அசோக் எப்படியும் போலீஸ் ஹெல்ப்போட அத்தைய தேடி தான் வருவாரு. அப்படியும் இல்லன்னா இங்க இருக்காளே இந்த டூப்ளிகேட் அசோக்கோட வைஃப் கங்கா, அவங்க ஏன் கஸ்டடியில தான் இருக்காங்க. கடைசி நேரத்துல எப்படியாவது அவங்கள கூட்டிட்டு வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன். போதுமா? நீ கவலைப்படாத. அப்படியா? நிறுத்திடுவியாக்கா? ப்ராமிஸா நான் நிறுத்திடுவேன். டோன்ட் வரி. இப்பதான்க்கா எனக்கு நிம்மதியா இருக்கு. இதே நிம்மதியோட மனமேடையில வந்து நிக்கணும். நானும் விஷாலும் என்ன செஞ்சாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோம். எங்களை நம்ப. சரிக்கா. என்ன தாமோதரன் நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? வீட்ல கூட்டு வரல? அவங்க இன்னைக்கு காலையில தான் வந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல மண்டபத்துக்கு வந்துருவாங்க. சரி சரி, நீங்க உட்காருங்க. சரி. சிந்தாமணி, இங்க வாமா. அண்ணே நீ என்ன? என்ன அங்கேயும் இங்கேயும் அழைச்சிட்டு இருக்க? அது கொஞ்சமாவது பொறுப்பு இருக்க வேண்டாமா? அங்க பாரு, வரவேற்புல யாரையும் காணோம். வர்றவங்களை யார் ரிசீவ் பண்றது? நீயும் பல்லவியும் போய் வர்றவங்களை ரிசீவ் அண்ணே பண்ணி போங்க. இல்ல 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 அண்ணி என்ன அடுப்பு கிட்ட இருக்கிற வேலையெல்லாம் பார்க்க சொல்லிருக்காங்க. எனக்கு வேலை இருக்குன்னு பல்லவி போய் இருக்கட்டுமே. ம், சரி நீ போ. பல்லவி நீ போய் சரிங்கப்பா. பாத்துக்கோ. போய் நில்லுமா. நீ சீக்கிரம் போ, பாத்துக்கோ. ஆஹா, வாங்க வாங்க வாங்க. வாங்க. என்னங்க ஆ, இவங்க யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இவங்க நம்ம பழைய பிளாட்டுக்கு எதிரில இருந்தாரே மனோகரன் ஓ சார். ஆமா ஆமா, மறந்துட்டேன். கூல் தம்பி ட்ரிங்க்ஸ் சீக்கிரம் வாப்பா. சார். இவங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொடு. எடுத்துக்கோ. எடுத்துக்கங்க. Thank you. அப்புறம் சுபத்ரா, ராகவ் ராகவ். அம்மா. ஏம்பா டாக்டர் மித்ரா காலையில வந்துடுவாங்கன்னு நீ சொன்ன. ஆனா இப்ப வரைக்கும் போன் பண்ணி பாக்குற, போன் ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. ஆண்டிய நானும் தேடினேன், ஆனா எங்கேயுமே கிடைக்கலம்மா. ஐயோ, நான் நேத்து நைட்ல இருந்து மித்ராவுக்கு கால் பண்றேன், போன் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருக்கு. ஏன் அவங்க போன் இப்படி ஸ்விட்ச் ஆஃப்லயே இருக்கு? ஏதோ என் மனசுக்கு தப்பா தோணுது ராகவ்.